இந்த முன்னாடிக்கிறாங்க. ஓகே, இது வந்து செம்மேடு அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். வர இடத்துல லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. அல்டிமேட்டாக இருந்துச்சு லொக்கேஷன்லாம். சீரியஸாக லொக்கேஷன்லாம் அடிச்சுக்கவே முடியாது. இப்போ தான் ஒரு 2 minutes ஆகுது. வெயிலெலாம் அப்படியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்பா இதுதான் ரூட்டா. நான் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்துருக்கேன். அப்படியே மரம்லாம் பார்த்துட்டு சுற்றி சுற்றி. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது எல்லா மரமும், பயங்கர ஹைட்டாக இருக்குது. ஹில்ஸ் ஏறும் போதெல்லாம் ஃபுல் ரஷ் தான். வண்டி 2nd gear 3rd gear தான் போட்டு இருந்துச்சு. ஆனால் மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நான் வீட்டுக்கு போயிட்டு மைலேஜ் கால்குலேட் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லிடுறேன் கரெக்டாக. ஐயாவா ஓ, ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. பாருங்க பாஸ் லொக்கேஷன். இப்போதைக்கு வெயில் அடித்தாலுமே அந்த சில்னஸ் அப்படியே இருக்குது. கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னே இருக்குது. நாலாவது ஃபுல் பண்ணிட்டு போகுது மேட்டில். வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பைக்கை இங்கே பார்க் பண்ணிடலாம். வேற மாதிரி இருக்கே லொக்கேஷனு. பார்த்து என்னாச்சு? நிலா பாருங்க, எதாவது தெரியுதா? நிலா வேற மாதிரி இருக்கு. மேலே ஏறிட்டு இருக்கோம். பைக் வந்து அங்கே நிற்கிது தெரியுதா? இதுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் ஒரு பக்கம் நிறுத்திருக்காங்க, நம்ம மட்டும் ஒரு பக்கம் நிறுத்திருக்கோம். இப்போதான் மேலே படிக்கிட்டு ஏறிட்டு இருக்கோம் வியூ பாயிண்ட்டுக்கு. கொடைக்கானலில் டால்ஃபின் ஓஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒரு மலை இருந்துச்சு. இதுதான் போல் அவ்வளோதான், பக்கம் தான் இருக்குது. வந்துட்டோம். என்ன ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, மற்றபடி ஓகே தான். அவ்வளோ க்ரௌட் இல்லைங்க, அலோவும் பண்ணிட்டாங்க. எந்த செக்கிங்கும் இல்லை. நாங்கள் வந்து எந்த செக்கிங்கும் இல்லை, அலோவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். லைட்டாக மிஸ்ட்டு வந்துடுச்சு, மேகமாக மறைஞ்சிச்சு. மிஸ்ட்டு போனதுக்கப்புறம் காட்டுறேன், சூப்பராக இருக்கும்.
அரவபலீஸ்வரர் அப்படின்ற கோயிலுக்கு வந்தோம். இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்கான். வேறு எங்கேயுமே கிடையாது, ரெஸ்ட் ரூமே கிடையாது. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வேணுன்னா இங்கே தான் வரணும். இதுலேருந்து அப்படியே டவுன் கீழே இறங்கினா ஃபால்ஸ் பக்கம் இருக்குங்க. ஃபால்ஸு ஒரு ஆளுக்கு 30 ரூபா, பெரிய ஆளுங்களுக்கு, சின்ன பசங்க வந்து 20 ரூபா. டிக்கெட்டில் வாங்கியாச்சு. தண்ணி பாட்டில் வாங்கிறதுக்காக போயிருக்காரு. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தார். தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போக வேண்டியதான். ஐயோ, ரொம்ப நேரமாக இறங்கிட்டே இருக்கேன். குளிச்சுட்டு வேறு இல்லையா பார்க்குறீங்களா? வா பாருங்க, தண்ணி ஃபுல்லாக, மூஞ்சி ஃபுல்லாக தண்ணி தான். எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும் எதுவாக இறங்கிட்டு இருக்கோம். சவுண்டு மட்டும் ஹெவியாக கேட்குது. ஏன்னா என்ன கண்ணில் தான் பார்க்க முடியல. காலைலேருந்து சாப்பிடல ஒன்றும், நைட் சாப்பிட்டதும் சரி. இங்கே ஃபுட்டு எதுவும் சரியில்லாத மாதிரி சொன்னாங்க. ஒரு தோசை மட்டும் தான் இருக்கான். அதனால் இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது நல்ல ஹோட்டலில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலைல சாப்பிடலை. இப்போ பெருசாலாம் டைம் ஆகலை, 7:45 கிட்ட ஆகுது. ஸ்டெப்ஸ் இன்னைக்கு போயிட்டுருக்காங்க. பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. அப்பா, ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. இப்போ கல் மேலே ஏறி நடந்து போயிட்டுருவோம். வந்துட்டோமா? வீடியோவா? ஆல்ரெடிலாம் போயிட்டாங்க போல, கத்திக்கிட்டு இருக்காங்க. லோகேஷோட சவுண்டு தானே அது. தவறான ரூட் ஏறிட்டணும். அதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கு. கால் வந்து வைப்ரேஷன் கூட போயிடுச்சு. அரை மாதிரி பக்கம் சரிடா. காரில் அடிக்குது. ஜாஸ்ட் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம வந்த ரூட்டு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside.
that place now. I won't ever let my thoughts get away now. I got better things to do, picking fate now. I just wanna be the best, call me great now. ஓகே அவ்வளோதான் குளிச்சு கிளம்பியாச்சு. இதான் கிளம்பிட்டு அவ்வளோதான் நார்மல். நாங்கள் வரப்போ கூட்டமே இல்லை, ஆனால் பயங்கர கூட்டம். இன்னும் ஒன்றா இருந்துருப்போம். கரெக்டாக இப்போ ஸ்லோப்பில் கூட்டுதா தண்ணி மீடியமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 30 செகண்டு எல்லாம் கண்ணு தெரியல. அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துதான். அதுக்கப்புறம் முடியல, எல்லாம் கயிறு பிடிச்சிருந்து வந்துட்டோம். கயிறு இருக்குது ஆக்சுவலாக 3 கயிறு கொடுத்துருக்கோம். 3 கயிறு போட்டிருக்காங்க. நீச்சல் தெரியாது போகலாம். எனக்கே நீச்சல் தெரியாது. நானே போயிட்டு நல்லா இப்போ ஏற போனோம். ஏறும்போது கண்டிப்பாக நாற்று தள்ள போகுது. கோப்ரோ வந்து பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. திருப்பி ரிட்டன் போகிறது இது பண்ணான்னு தெரியல. முடிஞ்ச வரலையும் டவுன் இறங்கிறது காமிக்கிறேன். வாய்ஸ் ஓவர் இருந்தாலும் வெறும் வீடியோவாக போகிறேன். கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். சுத்தமாக ஏற முடியல. ஒரு காரில் அவர் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாரு. சொல்லிட்டா இப்படி இந்த சைடில் இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த சைடு கரெக்டாக பாருங்க. மறுபடியும் இந்த சைடு சொல்லி கொடுத்தவர் வந்து இவர் தான். சரி, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரெயின் மாதிரி வளைஞ்சு போனோம். எப்படி இல்லையா நீ அதுலேயே போகணுன்லாம் இல்லையா? லாக் பண்ண சொல்கிறேன் இப்படியும் போகலாமா? எப்படி எப்படின்னா வச்சுக்கா இருக்குல்ல. இருக்கா? அடுத்த ஸ்டெப் அவ்வளோதான். இப்போ அப்படி தான் போகணும். அப்படி தானே போகணும் நான். ஓ ஸ்டெப் 2 ஸ்டெப் வச்சேன். கேரு 2 ஸ்டெப் இருக்குதா? ஆமாம். டேய் சூரிய எங்கே பாருங்க. ஈஸியஸ்ட் வே. சொல்லி கொடுக்கறதுக்கு 2000 சார்ஜ் இருக்குது. ஆனால் மினிமம் 4 சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ. ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:45. பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டே இருக்கோம். கீழே இறங்கி வந்து 7:30. அப்புறம் மேலே வந்து 11:45. ஃபுல்லாக குளிச்சுட்டு மேலே ஏறி வந்தாச்சு. அவ்வளோதான், கிளம்ப போகிறோம். ஓகே, கோப்ரோவில் வந்து எல்லா பேட்டரி டவுன் ஆனதுனால நான் கீழே இறங்கி அந்த வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பெட்ரோல் கால்குலேட் பண்ணி பார்த்தது வந்து நம்மளோட வண்டி வந்து அப் அண்ட் டவுன் வந்து 27 கொடுத்துருக்கு மைலேஜ். அந்த ஹில்ஸ்லேயும் சரி டவுன் இறங்கும்போது சரி ஹில்ஸில் எல்லாமே அடித்து தான் ஓடிச்சு. அப்பயும் நம்மளுக்கு 27 குறையில மைலேஜ். நல்ல மைலேஜ் தான், தமிழ்நாடு கொடுத்துருக்கு நல்ல மைலேஜ் தான். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, see you, டாடா, பாய்.